ஹே காய்ஸ் வணக்கம். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா, இவங்க ராஜி டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னதும் அந்த ஊர்க்காரங்கெல்லாம் கத்துறாங்க, பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த ஆங்கரே என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னம்மா உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியுமா தெரியாதா, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது காது குத்து கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இங்கே வந்து ஸ்டேஜ் ஏறிட்டியா அப்படின்ட்டாரு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே நம்மளோட கோமதிக்கு வேறு டென்ஷன் ஆகுது, ஏன்னா பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, ஊர்க்காரங்கெல்லாம் இறங்குன்றாங்க. ஐயோ அவளை கீழே இறங்க சொல்லி வாடி போகலாம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ராஜி அந்த ப்ரைஸை மட்டும் பார்க்குறாங்க. செகண்ட் ப்ரைஸ் பைக். நான் என் கதிருக்கு பைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா எந்த டென்ஷனையும் நான் எடுத்துக்கக்கூடாது, நான் கூலாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாங் பிரீத் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கூலாக டான்ஸ்க்கு ஆட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு போட்டுட்டாங்க. பாட்டு போட்ட உடனே சூப்பராக ஆடுறாங்க. ஏன்னா ஒரு டான்ஸ் அப்படின்னா சும்மா நம்ம வந்து ஸ்டெப் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த லிப்ஸிங்க் வேணும், அந்த வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும். ஒரு பாட்டு அப்படின் போது அதில் என்ன ஃபீல் இருக்கோ அந்த பாட்டோட எனர்ஜி நமக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம அதை உள்வாங்கி ஆட ஆரம்பிக்கணும். ஸோ ராஜியோட டான்ஸ் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருந்தது. டான்ஸ்னால் எல்லாரும் பண்ணலாம், ஆனால் அந்த ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இவங்களாகட்டும், ராஜி ஆகட்டும், அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட ரியல் ஹஸ்பண்ட் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு கொரியோகிராஃபர் அப்படின்றதுனால ராஜி ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. ஸோ பயங்கரமாக இறங்கி குத்துறாங்க, ஃப்ளோர் மூமெண்ட்லாம் போடுறாங்க. செம்மையாக இருந்தது. அப்படியே திரை தீப்பிடிக்கும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி ஸ்டேஜே ஃபயர் ஆக்கிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ஆடுறாங்க. அங்கே இருக்கிற ஊர் மக்களாகட்டும், அந்த கிண்டல் பண்ண அந்த பசங்களாகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ஜாய் பண்ணி தரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சில்லறையை சதற விடுறாங்க நம்மளோட ராஜி. அதுக்கப்புறம் அந்த ஆங்கரை, யார் வந்து உனக்கு ஆட தெரியுமா, ஏதாவது கிளாஸ்லாம் போயிருக்கியா, பரதநாட்டியம் போயிருக்கியா அப்படின்னு கேட்டவரே, மா நான் கூட உனக்கு ஆட தெரியும்னு நினச்சேன், சூப்பர்மா பின்னிட்டமா அப்படின்னு பாராட்டுறாரு. ஸோ சூப்பராக டான்ஸ் ஆடி கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கும் போது அடுத்தது நம்ம கோமதி, ஏய் வாங்கடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்மளோட ராஜி, அத்தை இருங்கத்தை ரிசல்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலான்னு போது, எதுக்கு இங்கே இருந்து நின்றுட்டு இன்னும் அவங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கா, வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம முத்துவேல் அண்ட் சக்திவேல் தான். ஸோ முத்துவேல், நம்ம சக்திவேல் சொல்லிட்டு இருக்கிறாரு, அண்ணா அவளை சும்மா விடக்கூடாதுன்னு, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சுன்னா, இந்த சிவகங்கை மாவட்டம் ஃபுல்லாக உரம் நம்ம கிட்ட இருந்தால் சப்ளை ஆகிட்டு இருக்கு, ஆனால் இன்னைக்கு நம்ம கடையை நம்மளோட இதை இடிச்சதுனால நம்ம எங்கேயும் சப்ளை பண்ண முடியல, நமக்கு ஒரு பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி கேட்குறாங்க, உரம் ஏன் அனுப்பலை, எப்போ அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ சக்தி சொல்கிறாரு, எல்லாமே அவ்வளோ தானே, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு அப்படின்னு. சரி சரி சக்தி இரு பார்த்துக்கலாம். நம்ம முத்துவேல் சொல்கிறாரு, சீக்கிரமாக அடுத்த கடைக்கு உடனே ரெடி பண்ணு, ஏன்னா நம்ம இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ரொம்ப பெரிய நஷ்டம் வந்துடும். ஸோ சீக்கிரமாக இன்னொரு கடையை ரெடி பண்ணு அப்படின்றாரு. ஐயோ அண்ணா நம்ம ரெடி பண்ணுறது இருக்கட்டும், ஆனால் நம்ம ஒரு பெரிய சாம்ராஜ்யம் கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு இருந்தோம், ஆனால் ஒரு சின்ன பொண்ணு வந்து நம்மளோட சாம்ராஜ்யத்தையே அடிச்சிட்டாலே அப்படின்னு எல்லாரும் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு அப்படின்போது, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. அந்த நேரம் குமார் வராரு. குமார் வந்துட்டு, அப்பா நம்ம குடோனுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்குப்பா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அதை படித்து பார்த்துட்டு சக்திவேல் செம்ம டென்ஷன் ஆகிட்டார். என்ன அப்படின்னா, அவங்க குடோனுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்காம். ஸோ அந்த பில்டிங் வந்து ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்களாம். ஸோ அதையும் இடிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா நோட்டீஸ் அனுப்பியிருக்கா, நான் விட மாட்டேன், நான் வீட்டுக்கே போய் சண்டை போட போகிறேன் அப்படின்றாரு. அப்போ முத்துவேல் தான், இரு சும்மா இரு அப்படின் போது, அண்ணா அவள் பாரு சும்மா இருக்க மாட்டா, இப்போ பாண்டியனுக்கும் நமக்கும் பகன்றனால பாண்டியன் நமக்கு சொத்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவளை வச்சு நோட்டீஸ் அனுப்புகிறான். அதாவது பாண்டியன் வந்து மீனாவை வச்சு அவங்க கடை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து அவங்கள இடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுங்க புறம்போக்க இடத்துல கட்டுவானுங்களாம், இல்லை இவனுங்க ஒரு ஃப்ளோருக்கு பில்டிங் வாங்கிட்டு 3 ஃப்ளோர் கட்டுவாங்களாம், அது தப்பு இல்லையா, ஆனால் பாண்டியன் சொல்லி தான் மீனா இதை செய்கிறா, அதனால் விட மாட்டேன், நான் போய் சண்டைக்கு போகிறேன் அப்படின் போது முத்துவேல் சொல்கிறாரு, சும்மா இரு அதெல்லாம் நீ எதுவும் பண்ணாத அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பெரியப்பா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, சும்மாவே இருக்கிறதா அப்படின் போது, நம்ம சும்மா இருக்க வேண்டாம், அவள் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் என்ன, முத்துவேல் சொல்கிறாரு, அவளோட வேலை தானே, அவளோட வேலையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவள் என்ன பண்ண முடியும், முதல்ல அவளை வேலையிலேருந்து தூக்கணும் அப்படின்றாரு. என்ன பெரியப்பா சொல்கிறீங்க அப்படின் போது, ஆமாம் உங்கள் அப்பாவை வந்து நான் அன்றைக்கி பில்டிங் அவன் இடிக்க போகிறா அப்படின் போது நான் அனுப்பிவிட்டேன், இவனும் ஊர்க்கார மாதிரி போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தானே தவிர ஒன்றும் பண்ணலை, ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அவள் ஒவ்வொரு நாள் நம்மக்கிட்ட கையை வைக்கிறதுக்கு காரணம் அவளோட வேலை, அதை நம்ம காலி பண்ணணும். இப்போ நம்ம பில்டிங் இருக்குல்ல, இப்போ இந்த குடோனுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் சொல்கிறாங்களே, அந்த பில்டிங் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப ராசியாக இருந்துச்சு, நல்ல லாபம் தந்துச்சு, அதை இடிக்க விடக்கூடாது அப்படின்னா அவள் வேலையை காலி பண்ணு, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் நம்ம முத்துவேல் சாரி அப்போ நம்ம சக்திவேல் அண்ட் குமாருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. சக்திவேல் சொல்கிறாரு, அப்பா இப்போ தானே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கூட எங்கள் அண்ணன் பொறுமையாக போயிடுவாரோன்னு நினச்சேன், ஏன்னா அவரோட பொண்ணு எப்போ கல்யாணம் அந்த வீட்டுக்குள்ளே போனாலோ அப்போ இருந்த இவர் ரொம்ப மாறிட்டார், பயங்கரமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி இப்போவும் அந்த மீனா கிட்ட ஒன்றும் பிரச்சனை வேணாம் அமைதியாக போயிடுவாருன்னு நினச்சேன்,
பட் ஓகே நல்ல டிசிஷன் சொல்கிறாரு. ஸோ நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவளோட வேலைக்கு நம்ம என்ன பண்ணலான்னு யோசி. அவங்க கூட மீனா கூட வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் பேச சொல்கிறாங்க ரமேஷ். ஸோ அவரை உனக்கு தெரியும் இல்லையா, அவரை வந்து குடோனில் வந்து மீட் பண்ண சொல்லி நான் அவர் கூட பேசணும் அப்படின்னு. நம்ம இது அன்றைக்கே யோசிச்சது தான். ஸோ மீனா வந்து இந்த லஞ்சை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுப்பாங்கன்றது நம்ம அன்றைக்கே ப்ரெடிக்ட் பண்ணதான். ஸோ பாப்போம் அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா இங்கே கோமதி கோபமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க, அத்தை இப்போ என்ன நடந்துச்சு நீங்கள் இப்படி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்போது, ஏய் இன்னும் என்னடி நடக்கணும், நீ பாட்டுக்கு எல்லாத்துக்கும் உன்னால தான்டி பிரச்சனை ஆரம்பிக்குது, போயிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த பசங்க எப்படி கிண்டல் பண்ணுறானுங்க நம்மளை, ஸ்டேஜ் அவள் ஏறினதுமே எல்லாரும் எவ்வளோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் போதாதாடி இப்போல்லாம் என்ன நடந்தாலும் வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க, இவங்க டான்ஸ் ஆட ஏறினதும் அவனுங்க கிண்டல் பண்ணது இதெல்லாம் வீடியோவாக வந்துருச்சுன்னா இவங்க அப்பாவும் சரி இவங்களும் சரி மாமாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சால் என்ன நடக்கும், எவ்வளோ பிரச்சனையாகும், அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, அதனால இவ ஒன்றும் ஆட வேண்டாம் அப்படின்றாங்க. அத்தை ரிசல்ட் என்னன்றது மட்டும் பார்க்கும்போது, அம்மா போதுமா நீ பேசவே பேசாதம்மா, நீ என்ன சொன்ன, இவன் ஆடலைன்னா சாமி குத்தாகும், நீ என்னெல்லாம் ஏமாத்திட்டு இருந்த, போதுண்டி இதுக்கு மேலே நீ பண்ணவே கூடாது, ஒரு நேரம் ஆடிட்ட இதோட நிறுத்திக்கும், இதுக்கு மேலே என்னை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கோமதி அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ நம்மளோட இவங்க சொல்கிறாங்க ராஜி, அக்கா என்னக்கா பண்ணுறது அப்படின்போது மீனா சொல்கிறாங்க, சரி விடு ராஜி, ஒரு தடவை உன் ஆசைக்கு ஆடிட்டல்ல போதும் அப்படின்றாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் எப்படியாவது ஆடி ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் செகண்ட் ப்ரைஸ் அடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்போது மீனா இருந்துட்டு, ஏய் நிறுத்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க, நீ என்ன செகண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிற அப்படின்போது, அச்சச்சோ உளறிட்டுமே அப்படின்ற மாதிரி ராஜி உண்மை சொல்கிறாங்க. இல்லைக்கா கதிர் வந்துட்டு ஒரு நாள் ஒரு பைக்கை பார்த்துட்டு இருந்தான், அந்த பைக்கை நான் வாங்கி தரட்டுமான்னு கேட்டதுக்கு உன்னாலாம் வாங்க முடியாதுன்னு சொன்னான், அப்போ நான் முடிவெடுத்துட்டேன்க்கா, அவனுக்கு எப்படியாவது இந்த பைக்கை வாங்கி கொடுத்துடணும், அவன் மூக்கை உடைக்கணும் அப்படின்னு நினச்சேன்க்கா, அதுக்காக தான் நான் இந்த டான்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்போது, எப்படி உங்களை கிண்டல் பண்ணிட்டாரு, நீங்கள் கோபமாக அதனால பைக் வாங்கி தர போகிறீங்க, உங்களுக்கு இந்த காதல் கீதல் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு போது, சாச்சா அவன் மேலே போய் எனக்கு எதுக்கு காதல், நான் கோபத்தில் அவனை அவன் என்னை இன்சல்ட் பண்ண, அவனை நோஸ் கட் பண்ணணுன்றக்காக நான் இதை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்போது, சரிம்மா நான் நம்பிட்டேம்மா, உனக்கு அவன் மேலே எந்த அஃபெக்ஷனும் இல்லைன்றதை நான் நம்பிட்டேம்மா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அவங்க கூட ஒரு பையன் இருக்கார் இல்லையா, முத்து அப்படின்னு ஒரு பையன் இருக்கார் இல்லையா, அவர் வராரு. அவர் வந்துட்டு, அக்கா என்னக்கா எல்லாரும் சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்போது மீனா கேட்குறாங்க, அப்புறம் என்னடா பண்ணுறது, உங்கள் ஊருக்காரங்க எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, கல்லெடுத்து எறிவானுங்க, இன்னும் நாங்கள் அங்கே நின்று எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு இருக்கிறதா, என்ன எப்படி இருந்தாலும் அடுத்தது ஏற விட மாட்டாங்க, நாங்கள் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜ்யம் சொல்கிறாங்க, ஆமாம் அடுத்தது எப்படினாலும் நான் என்னெல்லாம் ஏற விட மாட்டாங்க போது, அக்கா இல்லைக்கா நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றாங்க. என்னது நான் செலக்ட் ஆகிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆமாக்கா அடுத்த ரவுண்ட் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்போது இவங்க வந்துடுறாங்க. கோமதி வந்துட்டு, டே இப்போ நீ எதுக்குடா வந்த, இதை சொல்ல தான் வந்தியான் போது, ஆமாக்கா இவங்க அடுத்த ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டாங்க, அடுத்த ரவுண்ட் நாளைக்கு நடத்த போகிறாங்க, அண்ட் இன்றைக்கி செலக்ட் ஆனவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு ராஜின்னு இவங்களை கூப்பிட்டாங்க, இவங்க ஸ்டேஜ் வரல, அதனால தான் சரி நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தபோது, நீ கிளம்புடா அப்படின்னு அவனை விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டுட்டு, ஏய் இங்கே பாரு அதெல்லாம் முடியவே முடியாது, நீ டான்ஸ் ஆடக்கூடாது, இதுக்கு மேலே அடுத்த ரவுண்ட் 3வது ரவுண்ட் எதுவுமே தேவையில்லை, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கோபமாக திட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ உடனே நம்ம ராஜ்யம் அத்தைன்னு பின்ன போகும்போது நம்மளோட மீனா சொல்கிறாங்க, என்ன இப்போ நீ என்ன அத்தைக்கிட்ட சொல்ல போகிற அப்படின்போது, அக்கா இப்போதாக்கா என் வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது, அத்தை அதை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு போது, சரி அதெல்லாம் நம்ம அப்புறமா அத்தைக்கிட்ட பேசிக்கலாம், ஆனால் நாளைக்கு நீ டான்ஸ் ஆடுவ அப்படின்போது ராஜி, எப்படிக்கா அப்படின்னு, அதெல்லாம் எப்படின்லாம் ஆராயாத, நான் சொல்கிறல நாளைக்கு நீ ஸ்டேஜ் ஏறுவ, அது ஏன் பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன், அதனால நீ இப்போ எதுவும் அத்தைக்கிட்ட சொல்லாத அப்படின்றாங்க. அப்போ நம்ம ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லைக் இப்படி ஒரு சிஸ்டர்ஸ் கிடைக்கிறதுலாம் பயங்கர லக்கி இல்லை, அது ஒரே ஃபேமிலிக்குள்ளே இப்போ ஒன்றா இருக்கணும் போது நிறைய பேர் சண்டை போட்டு இருப்பாங்க, பட் ஒரே வீட்டுக்குள்ளே இப்படியெல்லாம் சிஸ்டர்ஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம ராஜி சொல்கிறாங்க, அக்கா எனக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் தாங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சிக்கிறாங்க 2 பேரும். நல்லா இருந்தது அது பார்க்குறக்கு. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட கோமதி அண்ட் அரசி. ஸோ 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அரசி நினைக்கிறாங்க யார் இந்த நேரத்துக்கு அப்படின்னு பார்த்தா சதீஷ் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. லைக் அது என்ன அப்படின்னு நமக்கு காட்டலை. உடனே ஃபோன் எடுத்துகிட்டு நம்மளோட அரசி இவங்க அண்ணிங்க கிட்ட வந்துடுறாங்க. பட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மீனா அண்ட் ராஜி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ராஜி சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சதீஷ் இதை மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவார்னு தோணுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அரசியும் வராங்க. ஏன் அரசி நீ தூங்கலையா அப்படின்னு ராஜி கேட்கும்போது, இல்லை அவங்க சதீஷ் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. லைக் அதில் சதீஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாரி அரசி நீ என்கிட்ட சொன்ன உடனே நான் எதுவுமே சொல்லாமல் அப்படி எந்திரிச்சு வந்திருக்கக்கூடாது, நான் அந்த ஒரு
சடன் ஷாக்லேருந்து வெளியே வரல. நான் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டேன், சாரி. பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 90% ஆஃப் பர்சனுக்கு ஆல்ரெடி ஒரு லவ், மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு லவ் க்ரஷ்ன்றது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன் எனக்கே வந்து சைல்ட்ஹுட் க்ரஷ்லாம் இருந்தது. அந்த கதைலாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். அதனால் இது ஒரு தப்பே கிடையாது. நீ என்கிட்ட சொன்ன இல்லையா, அந்த நேர்மையை தான் நான் பாராட்டியிருக்கணும். ஸோ எனக்கு உன்னை இப்போவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீ ஆசைப்பட்டா நம்ம இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை 1 வருஷம் 2 வருஷம் கூட கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என் வீட்டில் பேசுகிறேன், வெயிட் பண்ணுறேன். இல்லை உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்னு தோணினாலும் இந்த கல்யாணமே வேண்டாம், பட் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்கார் இந்த விஷயத்தை. ஸோ இந்த வாய்ஸ் நோட்டை நம்மளோட மீனா, ராஜி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் செகண்ட் ரவுண்டில் நம்மளோட ராஜி கலக்க போகிறாங்க, தெறிக்க விட போகிறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ பார்ப்போம் அதுக்கு ராஜி அண்ட் மீனா என்ன எஃபோர்ட் போடுறாங்க, எப்படி ஸ்டேஜ் ஏற போகிறாங்க, அதில் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.